அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை விமான நிலையத்திலிருந்து உணவுப் பொருட்களுடன் ஹெலிகாப்டர் விரைந்திருக்கிறது. ரயிலில் சிக்கியுள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொருட்களானது விநியோகிக்கப்பட இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வெள்ளத்தில் சிக்கியுள்ள செந்தூர் ரயிலில் காரணமாக செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் சிக்கியுள்ள பயணிகளை மீட்க ஹெலிகாப்டர் விரைந்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுடலைமணி. வணக்கம் சுடலைமணி, இது குறித்தான விவரங்கள். நிச்சயமா சுபா, அதாவது தற்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடர் மழையின் காரணமாக திருச்செந்தூரில் இருந்து கிளம்பி சென்னை நோக்கி கிளம்பிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள தண்டவாளங்கள் ஆங்காங்கே தண்டவாளத்தில் உள்ள கற்கள் அனைத்தும் அரிப்பு ஏற்பட்டு இருந்த காரணத்தினால் அந்த ரயில் என்பது முழுமையாகவே ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன் காரணமாக அந்த பகுதியில் அந்த ரயிலில் பயணித்திருந்த பொதுமக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வந்தனர். அன்று இரவே அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்டில் இருந்த 2 கம்பார்ட்மெண்டில் இருந்த சுமார் 300க்கும் மேற்பட்டோர் மட்டும் முதற்கட்டமாக 2 பேருந்துகள் மட்டும் அவர்கள் பாதுகாப்பான விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். மீதி இருந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது வரை உணவு கிடைக்காமல் இருந்த சூழலில் நேற்றைய தினம் அமைக்க வாங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதனையடுத்து நேற்றைய தினம் கோவை மாவட்டம் சூலூரில் இருந்து நாகர்கோவில் வழியாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்குவதற்காக சுமார் 2 டன்கள் உணவுப் பொட்டலங்களுடன் ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று மாலை இங்கு வந்தது. ஆனால் வானிலை மோசம் காரணமாக அந்த ஹெலிகாப்டர் இறங்க முடியாத சூழலில் திரும்பி சென்றது. இதன் காரணமாக தொடர்ந்து அந்த ரயில் பயணிகள் பெரிதும் அவதிக்கான ஆளாயினர். காரணம், அந்த ரயிலில் முதியவர்கள், பெரியவர்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் இருந்தனர். நிறைய பேருக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையில் தற்போது இன்று காலை உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் உணவு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தனர். இதனையடுத்து தற்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் சுமார் 1/4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஹெலிகாப்டர் என்பது இந்த பகுதியை சுற்றி வந்தது. அதனைத் தொடர்ந்து வானிலை சரியாக இருந்த காரணத்தினால் தற்போது அந்த இடத்தில் இந்த ஹெலிகாப்டர் என்பது இறங்கப்பட்டு உணவுகள் பொதுமக்கள் அந்த ரயிலில் இருக்கும் பயணிகளுக்கு உணவுகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக ஒரு தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த ரயில் பயணிகளில் மிகவும் மோசமாக உள்ள பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளை மீட்பதற்காக முதல் கட்டமாக இந்த ஹெலிகாப்டர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகியுள்ளது. சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.